நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஸ்தோத்திரம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், இக்கட்டுகளுக்கு என்னை விடுதலையாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான் என்று வேதம் கூறுகிறது. யோபு 5:19, 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலையும் பொல்லாப்பு உம்மை தொடராது என்று சொல்லி 6 இக்கட்டுகளை சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம் பஞ்சகாலம், மரணம் என. 21 நாவின் சவுக்கு, பாலாக்குதல். 22 காட்டு மிருகங்கள். 23 வெளியின் கல்லுகள் உமக்கு உடன்படிக்கையாக இருக்கும், வெளியின் மிருகங்கள் உம்மோடு சமாதானமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது யோபுவிலே சொல்லப்பட்ட 6 இக்கட்டுகள். 7ஆவது காரியம் 6+1 சொல்லுவாங்க. அந்த இக்கட்டுகள் எல்லாம் இருக்குது, மனிதனை சந்திக்கிற இக்கட்டுகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 71:20, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறிய பண்ணுவீர் என்று சொல்லி அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அநேக இக்கட்டுகளும்படி காணும்படி செய்த என்னை, இந்த பூமியில் யார் யார் எந்தெந்த குடும்பங்கள் இக்கட்டுகளை சந்திக்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கி அவங்க அவங்களை சுற்றிலும் இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். ஒரு 7:15 8:30 வரைக்கும் நம்ம பாடல் காதுகளில் இரட்சணிய பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வீடுகளுக்கு போகும்போது இரட்சணிய பாடல்கள், நம்ம நாவிலே இரட்சணிய பாடல்கள் சொரித்து கொண்டே இருக்கிறது. தூதர்கள் பாடுகிற பாடலாம் தேவனை துதிக்கிற பாடல்கள். ஆனால் நாம் தான் இரட்சணிய பாடல்கள் பாட முடியும். உளையான இந்த வேதனையான அந்த உலகத்திலிருந்து, துன்பமான உலகத்திலிருந்து, பலவீனமான நிலத்திலிருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து இரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே, இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்திருக்கிறாரே, அந்த இரட்சணிய பாடல்களை நாம் தான் பாட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரியா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இக்கட்டுகளை சந்தித்த நபர்கள் எப்படி தேவன் அவர்களை விடுதலையாக்கினார், அவர்கள் எப்படி இரட்சணிய பாடல்களை பாடினார்கள் என்பதை குறித்து ஒரு 3 சம்பவத்தை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாமே தேவனை நோக்கி கூப்பிட்றதா தான் இருக்கும். நாம் ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு இக்கட்டுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த இக்கட்டுகளில் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் எவ்வளோ பெரிய விடுதலையை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மீரியாம் மோசே எல்லாரும் பாடுகிற ஒரு பாடலை நாம் கேட்கிறோம். யாத்திராகமம் 15:21 வாசியுங்கள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். நாம் அந்த பாட்டு எல்லாரும் பாடுறோம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். இந்த பாடல் அழகான ஒரு பாட்டு. இந்த பாட்டு இந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஏற்றப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடல் எப்படி வந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகளை எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். முழு தேசத்தின் இராணுவத்தையும் பார்வோன் மன்னன் பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி பின்தொடர்ந்து வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் கால்நடையாய் நடந்து சகோதரிகள், குழந்தைகள், வாலிபர்கள், தங்கள் மிருகங்கள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு அணிவகுத்து கொண்டு அவர்கள் கானானை நோக்கி புறப்படுகிறார்கள். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கானானை நோக்கி புறப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளில் நாம் ஏதோ இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி புறப்பட்டு வருகிறோம். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
நம்ம பிடித்திருக்கிற நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவை நோக்கி புறப்பட்டு வருகிறோம். அப்படி புறப்பட்டு வரும் பொழுது தோத்திரம் ஆண்டவரை நோக்கி புறப்பட்டு வருகிறோம். இவங்கள மாதிரி திடீரென நமக்கு ஒரு சங்கடங்கள் ஏற்படுகிறது, இடர்பாடுகள் ஏற்படுகிறது, வேதனைகள் ஏற்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுகள் ஏற்படுகிறது. என்ன செய்ய என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ இவங்க பின்னால் பார்த்தா துரத்திட்டு வராங்க, முன்னால் பார்த்தா ஒரு எண்டு வந்துருச்சு, ஒரு 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 முடிவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் போக முடியாது. கடல், பெரிய கடல், செங்கடல் வந்துருச்சு, நடக்க முடியாது. எல்லாம் மூழ்கி சேர்த்து போயிடுவாங்க. தோத்திரம். இந்த பக்கம் பார்த்தா 2 சைடு பக்கமும் ஓட முடியாது, இந்த பக்கமும் ஓட முடியாது. 2 பக்கமும் ஒரு பெரிய மலை இருக்கிறது, 2 பக்கமும் இருக்குது. முன்னாலேயும் ஓட முடியாது, பின்னாலேயும் ஓட முடியாது, சைட்லேயும் ஓட முடியாது, எந்த பக்கமும் ஓட முடியாது. அப்படியே 4 பக்கமும் மாட்டிக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இக்கட்டில் மாட்டினாங்களோ இல்லையோ, மோசே சரியாவில் இக்கட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டார். அவர் வரும்போதே சொன்னார், எனக்கு இந்த இது வேண்டாம், எனக்கு இந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க ஜாயின் பண்ணார். ஆனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து மோசேவை தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டுருச்சு, நாங்கள் எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னு சொல்லியா வனாந்தரத்தில் எங்களை குழி தோண்டி புதைக்க வந்திருக்கிற என்று சொல்லி எல்லாரும் மோசையை பார்த்து கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன? ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். எந்த நிலையாக இருந்தாலும் நாம் நோக்கிற திசை, அல்லேலூயா, எத்திசை நமக்கு அடைக்கப்பட்டாலும் நம்ம நோக்கிற திசை ஆண்டவராக இயேசு ஒருவரே. எவ்வளோ பெரிய நெருக்கங்கள் வந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பக்கம் அடைக்கப்பட்டாலும், எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும், எந்த பக்கம் ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தாலும், இந்த டெட் என்று சொல்லுவாங்க, ஒரு முடிவு வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு காலெடுத்து அடித்து வைக்க முடியாது அந்த நிலைமை வந்தாலும், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தங்கள் ஆபத்துகளிலே அவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள். அவருடைய இக்கட்டுகளுக்கு நான் அவர்களை நீங்களாக்கி அவர்களை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ மோசே நேரம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்ன செய்ய? ஆண்டவர் வழி திறந்தார். உன் கையில் இருக்கிற கோலை வைத்து இந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விடு. எப்படி பிளக்க முடியும்? ஒரு கம்பு குச்சி உன் கையில் தாரேன், தாமிரபரணி ஆற்ற 2ஆக பிளந்துட்டு வாங்க பார்ப்போம். ஏம்மா இங்கே இருக்கீங்களா? உங்கள் கையில் ஒரு கம்பு குச்சி தந்து விடுதுன்னு வைங்களேன். உங்களை ஏன் சொல்லுவானே, நான் என் கையில் தாராருன்னு வைங்க. இந்த கம்பூச்சி தூக்கிட்டு போய், நான் கம்பூச்சி தூக்கிட்டு போய், தாமிரபரணி ஆறு வெள்ளமாக வருது, தோத்திரம், அப்படியே ஒரு 2ஆக பிளந்து விட முடியுமா? கம்பை வச்சு இப்படி தொட்டோன்னே 2ஆக பிளந்துருமா? என்ன தோத்திரம்? ஆண்டவர் சொன்னார், நடக்கும்ல. நான் பிளப்பேன்னு சொல்லலை, நீ பயப்படாதீங்கப்பா, நான் தண்ணி 2ஆக பிளந்துருந்தேன், நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்லலை. உன் கையில் இருக்கிற கோலை வச்சு அந்த தண்ணி 2ஆக பிளந்து விடு. அழகாக வசனம் இருக்குது, 2ஆக பிளந்து விடு. அந்த கோலை வச்சு அப்படி தொட்டான். இந்த கோல் என்னது? மாமனார் வீட்டில் ஆடு மேய்க்க கொடுத்த கோல். அந்த கோலை வச்சு 40 வருஷம் வேலை நடந்தது. நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் வேண்டாங்க, தோத்திரம். கர்த்தர் நம்மை கொண்டு சிறு காரியமாக இருந்தாலும் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து தேவன் பயன்படுத்துவார். ஆமென், தோத்திரம். வழி திறக்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும், வழி திறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால இந்த நேரத்தில் தோத்திரம், அவரை சார்ந்திருப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு வழி திறப்பார், அவர் நமக்கு வழி திறப்பார். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல் நீட்டினார், சமுத்திரம் 2ஆக பிறந்து, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உடனே அவ்வளோ தூரம் அந்த தண்ணி வழியாக கரண்டு வந்தாங்க. அதே இடத்துல இந்த பார்வோனும் சேனையும் கடந்து வந்தது. சாதாரண ஆட்கள் கிடையாது. அவர்கள் பிரதானமான 600 ரதங்கள், எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்கள், அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகள், வீரர்கள். அப்போ முழு இராணுவமே புறப்பட்டு வருது. அவ்வளவும் அந்த தண்ணியில் மூழ்கி அவர்கள் எல்லாம் உருண்டோடும்படி செய்தார். அவ்வளவு செத்து மிதந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வகையில் நமக்கு வழி கிடைக்கி, இன்னொரு வகையில் சத்துருக்கள் அழிந்து போனார்கள்.
இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய குடும்பத்தில் என்ன இக்கட்டுகள் வந்தாலும் நாம் பார்க்க வேண்டியது அவருடைய முகம்தான். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க கரையேறின உடனே பின்னால் துரத்தி வந்தவங்களாம் மிதந்து வராங்க. எப்படி ரதம் உங்களுக்கு எவ்வளோ வேகமாக போகுன்னு தெரியுமில்ல, அவ்வளோ வேகமாக வந்தவங்கலாம் இப்போ மிதந்து வராங்க. செத்துட்டாங்க. செத்தவனு நெஞ்சிடும் எல்லாமே மிதந்து. மரக்கட்டைகள், குதிரை வண்டிகள், ரதங்கள்லாம் மரக்கட்டைகள் மிதந்துருது. டெட் பாடியெல்லாம் மிதந்துருது. எல்லாம் அப்படி மிதந்து வருது. உடனே தான் அவங்க பாட்டு பாடினாங்க, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், வீழ்ந்தது பார்வோனுடைய சேனை. ஆமென். அப்படி எல்லாரும் அந்த பாடல்கள் ஏற்றுவதற்கு எவ்வளோ நாள் ஆகும், அதை மியூசிக் போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒன்றும் கிடையாது, ஒரே செகண்டு தான். அவன் நினச்சி அப்படியே பாட ஆரம்பித்தாங்க. எல்லோரும் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சேர்ந்து பாடிய பாடல் தான் இந்த யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் முழுவதும். அதை தழுவி ஏற்றப்பட்டது தான் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன்னு சொல்லி. அப்படி அவங்க நாவலே பாடல்களை பாட வைத்தார். இக்கட்டுகளுக்கு ஆண்டவர் விடுதலையாக்கி அவரே மறைவிடமாக இருந்து பாட வைத்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இக்கட்டுகள் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி பாடல்களை உங்கள் நாவலில் வைக்கிறார். இரட்சண்ய பாடல்கள், தோத்திரம், நல்ல வாயை திறந்து சத்தமாக பாடணும். அல்லேலூயா. எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும், ஏதோ ஒரு இக்கட்டை நீங்கள் சிக்கியிருக்கிறீங்க. இந்த அக்டோபர் மாதம் யாரோடு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். உங்களுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால இக்கட்டுகளுக்கு உங்களை நம்மை விலக்கி பாதுகாக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. இந்த மோசே அப்படி இக்கட்டில் மாட்டியிருக்கும்போது ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த ஜனங்களுக்கு ஒரு சொந்த தேசத்தை கொடுத்து உலகத்தில் யாருமே மேற்கொள்ள முடியாத அளவு ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இருக்கிறார். இரண்டாவது குறிப்பு, தாவீது சவுல். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இக்கட்டுகளை கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னவர் தாவீது. கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி தாவீதை குறித்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இக்கட்டுன்னா, சவுல் ராஜா தாவீதை கொல்லுவதற்கு அவனை எப்படியாவது இவன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்துடுவான், ராஜாவாயிருவான்னு சொல்லி இவனை எப்படியா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கிற காய்மகாரம் பொறாமல் போகிற இடங்கள்லாம் அவனை ஈட்டி வச்சு எறிகிறது, ஆளை வச்சு அடித்து கொல்வது, ஆசாரியர்களெல்லாம் கொல்லுவது, தாவீதுக்கு யாரெல்லாம் அடைக்கிறேன் கொள்றாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ணுறது, அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருந்தான் இந்த சவுல். இப்போ என்ன பிரச்சனைனா, தாவீதுக்கு சவுலை தட்டுறது பெரிய மேட்ரே கிடையாது. சரியா? தாவீது கரடிய வாயை ஆட்டுக்குட்டி தப்பிச்சாச்சு, சிங்கத்தில் வாயிலேருந்து கிழிச்சு போட்டு ஆட்டுக்குட்டி தப்பிச்சாச்சு, இந்த முழு இராணுவமே தோற்கடிக்க முடியாத கோலியாத்தை வீழ்த்தியாச்சு. இவ்வளோ இந்த தாவீதுக்கு சவுல் எம்மாத்திரம். அவருடைய வஸ்திரத்தின் ஒரு வாரத்தை கிழித்து கொண்டு இப்பப்பா சவுல் என்னை பாரு, உன் பக்கத்தில் உன் துணியை அறுத்து கொண்டு வந்திருக்கிறேன், ஒன்றையை காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அல்லேலூயா. ஆனால் சவுலை காலி பண்ணலை. ஏன்னா அவர் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கு. இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அவன் தவறு செய்தாலும் அவர் மேலே அபிஷேகம் இருக்குது. ஆகையினால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே நான் கையெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சவுலுக்கு பயந்து தன்னுடைய குடும்பத்தையும் தாய் தகப்பனையும் தன்னுடைய வீட்டையும் விட்டுட்டு உணவெல்லாம் விட்டுட்டு அவன் வனாந்தரத்தில் கெபிகளுக்குள்ளே ஓடி ஓடி ஒளிந்து போய்கிட்டே இருக்கிறான். அவர் சொல்கிறாரு, ஒன்று சவுல் தானாக சாகணும், இல்லைன்னா வயதாகி சாகணும், யுத்தத்தில் மடிந்து போகணும், இப்படி போனால் ஒழிய எனக்கு இக்கட்டிலேருந்து விடுதலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓடி எத்தனையோ வருஷங்கள் ஓடிக்கொண்டிருந்தார். முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அலைஞ்சார்னு போட்டிருக்கிறது. தாவீதோடு சில நபர்கள் சேர்ந்து கொண்டார்கள் போட்டிருக்கிறது. இப்படியே ஓடி ஒளிந்து சவுலுக்காக பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர் சொல்ல, அநேக இக்கட்டுகளை காணும்படி செய்த என்னை கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்படி சில நேரங்களில் நமக்கு ஒரு சூழ்நிலை வரும். நான் சொன்ன மாதிரி சவுல் தாவீது நினச்சிருந்தா சவுலை லேசா அப்படின்னா போதும். ஏன்னா இப்போது கழுகு அடித்தவனுக்கு கொசு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஈஸியாக? கழுகு அடித்து கொண்டு வந்துட்டீங்க, ஒரு கொசு நிற்குது, அடிக்கிறது கஷ்டமாக ஈஸியாக? ஆமாம். அப்போ பெரிய கோலியாத்தையும் வீழ்த்தியாச்சு. சவுல் எம்மாத்திரம்.
அவர் மேலே அபிஷேகம் இருக்குது. தேவனுடைய அபிஷேகத்தை கனமன்ற ஒரு தேவனுடைய மனுஷன். ஐயோ, ஒரு அனாயிண்டிங் அவர் தலைமையில் இருக்குதே, சவுல் கையை வைக்கும்போது அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் அனாயிண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தாவீது ஆமன் தன்னுடைய பிராணனை காக்கும்படிக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கிறார். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிய மட்டும் நான் இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு அங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், ஆசார்கள் தங்கியிருக்கிற கெபிக்குள்ளே ஆசார்கள் சாப்பிட்ற அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்காம, ஒரு உயர்வு கிடைக்காம ஓடிக்கொண்டு ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு சில காலங்கள் இருக்கலாம், தோற்றுறோம். ஆனால் பயப்படாதிருங்க, நாள் ஒன்று வரும், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தாவீது சொன்ன மாதிரியே அவன் மேலே யுத்தத்தில் ஒரு காயம் விழுந்தது. காயம் விழுந்த உடனே பெலிஸ்தருடைய கரங்களினால் நான் செத்து போகக்கூடாதுடா என்று சொல்லி ஒரு ஈட்டியை குத்தி அதன் மேலே சாயிறார். சாய்ந்து அப்படியே கிடக்கிற, ரத்தம் வருது, காயம் வருது, தோத்துறோம், உயிர் போக மாட்டேங்குது. பக்கத்தில் ஒரு போர் சேவனை பார்த்து இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனால நான் மடிந்து போனேன் என்று பேர் வராதபடி நீ ஒரு பட்டயத்தை எடுத்து என்னை கொன்று போடு அப்படிங்கிறார். எவ்வளவு காயம் பாருங்கள், யுத்தத்தில் காயம், தானே விழுந்து கிடக்கிறாரு, ஈட்டியை குத்தி அது மேலே விழுந்து கிடக்கிறாரு, தோத்துறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்புறம் போர் சேவனை வச்சு வெட்ட சொல்லுதாரு, தோத்துறோம். இப்போல்லாம் நமக்கு அதெல்லாம் தேவையா? பிராய்லர் கோழி மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இவ்வளவு ஆயுதங்கள் நமக்கு தேவையா? இப்போ உள்ள ஆட்கள்லாம் பிறந்தோடனே ஊசி போட்டுதாங்கல்ல, எல்லாம் பிராய்லர் கோழி வாழ்க்கையாக தான் இருக்குது. சரி, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. சவுல் மன்னனை உயிர் போகிறதுக்கு அந்த பாடம் இருந்திருக்கு. அதற்கு அப்புறம் தான் தாவீது பெருமூச்சு விட்டு ஊருக்குள்ளே வந்து குடும்பத்தை பார்த்து வீட்டில் சாப்பிட்டு இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு, அல்லேலூயா, 40 வருஷங்கள் ராஜாவாக இருந்து இன்பமாய் பாடின, தேவனுடைய சங்கீதங்களை இன்பமாய் பாடினவர் என்றும் தேவனுக்கு உகந்தவன் என்ற சொல்லக்கூடிய சாட்சி பெற்றவன். எந்த ஜனத்தாகிலும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு நீதி செய்கிறவனே அவருக்கு உகந்தவன் மாதிரி, தோத்திரம், தேவன் இதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் தாவீதை கனப்படுத்தி உயர்ந்த இடத்துல வைத்தார். அநேக இக்கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் உடனே வீடு கிடைச்ச போகிறதில்ல, ஆடைகள் உடைகள் கிடைச்ச போகிறதில்ல, நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகிறதில்ல, வேலைகள் கிடைத்து அரசாங்க வேலைகள் கிடைத்து லட்சமாக சம்பாதிக்க போகிறதில்ல. நிறைய இக்கட்டுகள், நிறைய பாடுகள் நம்ம கடந்து வருகிறோம், தோத்துறோம். ஆனால் இக்கட்டுகள் பாடுகள் எவ்வளவு வந்தாலும் சரி, தோத்துறோம், தாவீதை போல் நம்ம சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக நான் கையெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை சில காலங்கள் அப்படியே ஓடி ஓடி பொறுமையோடு கூட இருந்தார். கர்த்தருக்காக மிகவும் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். இன்றைக்கி நாம் தேவனுடைய சமூகத்தில் பொறுமை, மிக பொறுமை, வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு பொறுமை. ஆமாம், சடார்னு நம்ம முறுமுறுத்துறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆமாம் சில தவறுகள் வந்துவிடக்கூடாது. சரியா? தவறுகள் வந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் வந்துவிடக்கூடாது. தோத்திரம். மிக கவனமாக இருந்து, நாம் ரொம்ப கவனமாக இருந்து மிகுந்த பொறுமையோடு மிகுந்த மனத்தாழ்மையோடு நாம் இருப்போம். கர்த்தர் நம்ம பக்கமாக திரும்புவார். உன் சத்ரு ஆமன் சரிக்கட்டலை நீ காண்பாய். உனக்கு விரோதமாய் செயல்படுகிற நபர்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். தோத்திரம். பொறுமையோடு கூட இருக்கணும். மூன்றாவது நபர் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பவுலும் சீலாவும் அவர்கள் இரட்சணிய பாடல்களை பாடினார்கள். வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். பவுலையும் சீலாவையும் பிடித்து கொண்டு போய் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி, சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி அவளை பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்து தொழுமரத்திலே கால்களை கட்டி வைத்தான், மாட்டி வைத்தான் அப்படின்னு போட்டுக்கிறது. உட்காவலறையிலே அடைத்து மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலையில் காலை ரெண்டையும் தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். மாட்டி வைக்கிறது அதை எப்படி படத்தில் காமிக்காங்கன்னா, 2 கட்டையை வச்சு அது உள்ள காலை வச்சு 2 கட்டையை வச்சு அமைக்க வச்சு கட்டிடுறது. அதுதான் அந்த தொழுமரத்தில் மாட்டி வைத்தான்ங்கிறது. பவுல் தேவனுடைய ஊழியர், பகலெல்லாம் ஊழியம் செய்து அற்புத அடையாளத்தோடு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போ ஜெயிலில் கட்டப்பட்டு
தொழுமரத்திலே கால்களை மாட்டி வைத்துட்டாங்க. தோத்திரம், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேதனையோடு இருக்கும் பொழுது தான் பைபிளில் போட்டுக்கிறது 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இக்கட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இரட்சணிய பாடல்களை கொடுக்கும்படி அவனை விடுதலையாக்குகிறார். ஆனால் விடுதலை ஆகாவிட்டாலும் நாம் மாட்டிக்கிட்ட சில சூழ்நிலைகளில் நம்ம பாடலை பாடி இரட்சணிய பாடல்களை பாடும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கிறிஸ்தவ உலகத்தில் நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா பாடல்களுமே ஆசீர்வாதமான ஒரு பாடல்கள் அல்ல. இரட்சணிய பாடல்கள்னு ஒரு பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்கள் நம் நாவிலே ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. தி சாங் ஆஃப் சால்வேஷன், இரட்சணிய பாடல்கள் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த பாடலுடைய மகிமையே தனி. அது விளையாட்டுத்தனமாக இருக்காது. அதை பாடும்போது கண்களில் கண்ணீர் வரும். தேவனுடைய மகிமை இறங்கி வரும். தேவனுடைய பிரசன்னம் ஜனங்கள் மத்தியிலே அசைவாடும். நம்முடைய குடும்பத்திலையும் தனி ஜெபத்திலையும் சபையிலையும் இந்த இரட்சணிய பாடல்கள் நம்முடைய காதுகளை தொனிப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட பாடல்களை ஆண்டவர் உயர்த்தி பாட பிசாசுகள் அலறி அடித்து ஓடும். சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அதிரும். தோதிரம், ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் கொட்டு அடித்து பாடும்போது கொட்டு தான் கிளியுமே தவிர ஒரு அசைவு இருக்காது. விளங்கிட்டா உங்களுக்கு பாடலுடைய மேன்மையும் பாடலுடைய பிரயோஜனம் இல்லாத தன்மையும் விளங்கிட்டா. இந்த பவுலும் சீலாவும் இக்கட்டில் மாட்டும் பொழுது இவங்களை வெளியே எடுக்க ஆள் கிடையாது. தோத்திரம், ஒன்றே ஒன்று வாயை திறந்து பாடுறது தான். அப்படின்னு போட்டுக்கிறது, தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் இருக்கிறவர்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடந்தது சடிதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அதிர்ந்தன. அதில் நடந்த சம்பவம் அந்த இக்கட்டிலேருந்து விடுதலையானதுனால அந்த சிறைச்சாலைக்காரன், அந்த சிறைச்சாலையினுடைய அதிபதி குடும்பமாய் அவன் ரட்சிக்கப்பட்டு மூலிகை நாசான் எடுத்து பவுலுகளோடு கூட சேர்ந்து மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார்களையும் பைபிளில் போட்டிருக்கிறது. எந்த இடத்துல எப்படி வாசலை திறக்காரு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நமக்கு தன்னால் வாசல் தரும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ 2026ஆம் ஆண்டு அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு மாதத்துக்கு 5 நாள் ஹீலிங் ஹாஸ்பிட்டல் ட்ரக்கு எடுக்கலான்னு பார்க்குறேன். சுற்றி ஒவ்வொரு கிராமத்துலேயும் 5 நாட்கள், நம்ம சபையில் ஒரு நாள் 4 நாள் ஒவ்வொரு கிராமங்கள் அப்படியே ஊழியங்கள் செய்துக்கிட்டே இருப்போம். ஒரு முக்கியமான ஒரு ப்ரீச்சிங் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடங்களில் கூட்டம் நடத்திக்கிட்டே இருப்போம். நம்மளால் என்னதை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூமி எங்கிலும் பிரசங்கிக்கப்படணும். நம்ம ஊழியத்தில் தன்னால் வாசல் திறக்கும். முதல்ல நம்ம பாவம் போல் போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தன்னால் வாசல் திறக்கும். ஆகையினால இன்றைக்கி நாம் ஆண்டவரை பாடி துதிக்கும்போது ஆண்டவர் நமக்கு வாசலை திறப்பார். எப்படிப்பட்ட சிறைச்சாலையாக இருந்தாலும் அந்த அஸ்திபாரங்கள் அதிரும். எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் அந்த சிறையிருப்பை மாற்றுவார். அநேகர் என்னை குறித்து இவர்கள் இப்படி நினைப்பார்களோ என்ற ஒரு சிறையிருப்பையே வாங்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்னை குறித்து அநேகர் என்ன நினைப்பாங்களோ, பிறர் என்ன நினைப்பாங்களோங்கிற சிறையிருப்பிலே சில பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் திருப்ப போகிறார். ஆண்டவரை துதித்து பாட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரப்போகிறார். இப்படி எல்லாரும் மனந்தால் படியிட்டு, தேவனே எங்கள் வாழ்க்கையில் என்ன இக்கட்டிருந்தாலும் இரட்சணிய பாடல்களை உங்கள் நாவலை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.